நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஒரு அம்பு போகுது, ஒரு அரக்கியை வதம் செய்கிறது, இவ்வளவுதான் செய்தி. இப்ப ராமாயணம் சொல்லுறோம்னு வச்சுக்கோங்களேன், கதை முக்கியம் அல்ல தோழமைகளே. அது எந்த மதத்திலே வந்த கதையாக இருந்தாலும் கதை முக்கியம் அல்ல, கதை சொல்லுகின்ற அறம் முக்கியம். அந்த கதை ஏன் சொல்லப்படுகிறது என்கின்ற செய்தி முக்கியம் என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நான் எடுத்தேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால பாண்டிச்சேரி கம்பன் கழகத்துல இதே ஊர்க்காரங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் 2 பேர், புகழ்பெற்ற நாட்டார் வழக்காற்றியல்ல புகழ்பெற்ற 2 பெர்ஃபார்மர்ஸ். நான் அப்பொழுது சின்ன பிள்ளையாக கம்பன் கழகங்களுக்கு சென்ற வேளையில் அந்த மேடையில நவநீதம் சார் இப்படி வந்து மேடையில் அப்படி வர்றார், வந்து சொல்றார், என்ன பெரிய ராமாயணம் 10,000 கவிதை 12,000 இதோ பார், இந்த எலுமிச்சை பழத்தை அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்குள்ள ராமாயணத்தை சொல்லிடுறேன்னாரு. அப்படியே விக்கித்து நிற்கிறது அவை. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவர் சொல்லி முடிச்சிட்டார். எலுமிச்சை பழத்தை அப்படி தூக்கி பிடிக்கிறதுக்குள்ள சொல்லி முடிச்சிட்டார் ராமாயணத்தை. என்ன சொன்னார் தெரியுமா? அம்பு விட்டாம்பார் ராம, செத்தாம்பார் ராவண. இவ்வளவுதானே கதை. அதுக்கு நடுவில் எதுக்கு 12,000 பாட்டு? கம்ப ராமாயணம் என்பது கதை அல்ல, அது கம்ப சூத்திரம். அதற்குள்ளாக சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நான் அந்த விஷயங்களில் இருந்து எடுத்து என் பேச்சை கேட்க வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு, இந்த வினாடியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான விஷயத்திற்கு முன்னால் அதை நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் இடையே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதம் என்ன தெரியுமா? இந்த வினாடியில் நான் என் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை உங்களுக்காக பேசிக்கொண்டு தந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கையின் மணித்துளிகளை என் பேச்சை கேட்பதற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை விட உன்னதம் வேறு என்ன இருந்து விட முடியும்? அப்படி என்றால் மேடையில் நின்று பேசுகின்றவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? அந்த பொறுப்புடன் நான் பேசுகிறேன். அம்பு போகுதுங்க. ராமனுடைய முதல் அம்பை அவன் அந்த அரக்கி தாடகையின் மீது விட்ட பொழுது அம்பு எப்படி போச்சுன்னு எழுதினாங்க மகாகவி கம்பன், கவி சக்கரவர்த்தி கம்பன். சொன்னானா? எப்படி சொன்னான் பாருங்க. அம்பு போச்சான், சொல் மாதிரி போச்சான், சூடா போச்சான், வேகமா போச்சான். சொல் எப்படி போகும்? சூடா போகும், வேகமா போகும், சாவடிச்சிரும் சொல். நீங்க திட்டமிட்டு ஒரு சொல்லை சொன்னால், அது ரொம்ப சூட்சுமமாக சொன்னால், அது ரொம்ப சூடாகவும் வேகமாகவும் போய் படுகின்ற பொழுது அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்துகிறது. சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். சரம்னா அம்பு, சுடு சரம்னா சூடான அம்பு. கடிய வேக சுடு சரம்னா வேகமா, ரொம்ப வேகமா, அதிவேகமா போன சூடான அம்பு. எப்படி போன சூடான அம்பு? சொல் மாதிரி போன சூடான அம்பு. உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், சொல் கேட்கும் மரபு நம் மரபு. சொல்லில் இருக்கிறது சூட்சுமம். நம் வாழ்க்கையை அள்ளி தூக்கி கொண்டு போகின்ற சொல் எங்கிருந்து வரும் என்று நமக்கு தெரியாது. மிக கவனமாக அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஒண்ணும் இல்ல, நாக்குக்கும் இந்த மூளைக்கும் நடுவுல ஒரு 12 இன்ச்சு சிந்திச்சிட்டு பேசுங்க. சொல்லாத சொல்லுக்கு நீ அதிபதி, நீ சொல்லிவிட்ட சொல் உனக்கு அதிபதி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம்.